ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாச்சியார் திருமொழி 4ஆம் பாசுரம். அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்கை வில்லிப் புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் பியன் கோதை வில்லை தொலைத்த புருவத்தாள் வேட்கையுற்று மிக விரும்பும் சொல்லை துதிக்க வல்லார்கள் துன்பக் கடலுள் துவளாரே. ஆண்டாள் நாச்சியார் அருளிய நாச்சியார் திருமொழிகளில் வரக்கூடிய 13ஆம் திருமொழியில் 10ஆம் பாசுரம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் உள்ள பாசுரங்களில் கண்ணனின் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றுன்னா அவனுடைய பீதாம்பரம், மார்பில் இருக்கும் திருத்துழாய்னா அவன் மார்பில் அணிந்திருக்கும் துளசி அல்லது பாததூளி, இப்படி ஏதாவது ஒன்று தன் மீது பட்டால் தன் விரகதாபம் தீரும் என்று பாடுறான். இந்த பாசுரத்தில் அல்லல் விளைத்த பெருமானை ஆயர்பாடிக்கு அணிவிளக்காக இருக்கும் கண்ணனை. அல்லல்னா இங்கே கண்ணனோட குறும்புகளை பற்றி சொல்கிறான். என்னெல்லாம் குறும்புகள்? வெண்ணெய் திருடிய குறும்பு, காளிங்க நர்த்தனம், கோவர்தனகிரியை தூக்கிய குறும்பு, இப்படி கண்ணன் செய்த பாலலீலைகள் தான் ஆயர்பாடிக்கு அணிவிளக்காக இருக்கு. இதை பற்றி யார் சொல்றா? வில்லை தொலைத்த புருவத்தாள். வில்லினுடைய அழகை விட அழகான புருவத்தை உடையவள். அவள் அழகுக்கு முன்னால வில்லும் தோற்று போகுமா? இவ யாரு? வில்லிப் புதுவை நகர் நம்பி விட்டு சித்தன் வியன் கோதை. ஸ்ரீவில்லிபுத்தூரின் தலைவராக விளங்கிய பெரியாழ்வாரின் பெண்ணாகிய கோதை. இவள் வியக்கத்தக்க குணங்களை உடைய ஆண்டாள். இவ என்ன சொல்றா தெரியுமா? விட்டு சித்தனுடைய பெண்ணாகிய இந்த கோதையாகிய நான் வியந்து போற்றிய பாசுரங்களை யாரெல்லாம் பக்தியோடு பாடுகிறார்களோ அவர்கள் சம்சாரம் என்னும் சாகரத்தில் துவள மாட்டார்கள். அதாவது கண்ணனை பக்தியோடு பாடுபவர்கள், துதிப்பவர்கள், கண்ணனின் பக்தி பாடல்களை கேட்பவர்கள் துன்பம் என்னும் கடலில் துவள மாட்டார்கள் அப்படின்னு பல ஸ்துதியா சொல்லி முடிக்கிறார். ஆண்டாளின் அழகிய தமிழை நல்ல ஒரு இசைப்பாடலாக மானசா பாரதி பாடியிருக்கார். என்ன ஒரு இனிமையான குரல், என்ன ஒரு அற்புதமான வரிகள். நீருள் நீராய் வானுள் வானாய் அவனுள்ளவனாய் கலந்துரைவோம் நாடும் பொருளே கூடும் முறையே நாரண நாரண என்றுணர்வோம் சேரே சேர்ந்து சேவடி நாட செய்யுள் ஒன்று நான் சொல்வேன் வரே கேளே வையத்தோரே வைகுண்ட வாழ்க்கை வழி சொல்வேன். நீருள் நீராய் வானுள் வானாய் அவனுள்ளவனாய் கலந்துரைவோம் நாடும் பொருளே கூடும் முறையை நாரண நாரண என்றுணர்வோம். அல்லல் விளைந்து அதன் வழி அழைத்து அனைத்துக் கொள்வான் கோவிந்தனே ஆயர் குலத்தின் நோர்மணி விளக்காய் மாயம் செய்பவன் மாதவனே அவனே யாதும் அவனே யாவும் அடைக்கலமாக சேர்வோமே அழகிய நம்மே ஆனந்த தந்தன் பாதங்கள் நாமே பணிவோமே. நீருள் நீராய் வானுள் வானாய் அவனுள்ளவனாய் கலந்துரைவோம் நாடும் பொருளில் கூடும் முறையை நாரண நாரண என்றுணர்வோம். வில்லி
நாரணன் நம்மை அழைத்து செல்வார். நாரணன் நம்மை அழைத்து செல்வார். நீருள் நீரார் வானுள் வானார் அவனுள் அவனால் கலந்துரைவோம். நாடும் பொருளில் கூடும் முறையை நாரண